பிரைஸ் தி லார்ட். யாவரையும் திரேகபோத் நேரம் மூலியமாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நாம் எல்லா காலத்திலும் சந்தோஷமாய் இருப்பதற்கு பிரயாசப்படுகிறோம், முயற்சியில் எடுக்கிறோம். வாழ்க்கையில சந்தோஷம் வேணுங்க, எனக்கு குடும்பத்தில் எனக்கு சந்தோஷம் வேணுங்க. அந்த சந்தோஷம் நம் வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம பொறுமையாக சரியாக செய்வதற்கு அது பயன்படுகிறது. சந்தோஷம் நம் வாழ்க்கையில தேவைங்க. எல்லா நேரத்திலும் கண்ணீரோடு தான் இருக்கிறோம், கவலையோடு தான் இருக்கிறோம், கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம், பாடுகளோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்ப நம் வாழ்க்கையில மனுஷங்க சந்தோஷமா இருக்க விடவே மாட்டாங்க. எப்ப யாருக்கிட்டையாவது அன்பா பேசிட்டு இருக்கோம், ஒரு கணவன் மனைவி அன்பா பேசுறாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரிவினை உண்டாக்க காத்திருக்கிறாங்க. பெற்றோர் பிள்ளைகள் நல்ல அன்பா இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரிவினை உண்டாக்க அநேக ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் மத்தியில அன்பா இருந்தாங்க அப்படின்னா, அந்த அன்பு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரிவினையை உண்டாக்க காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில அநேக இடத்துல எவ்வளவோ மனுஷர்கள் நம்மளை பிரிவினை உண்டாக்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த பிரிவினைகள் வேதனைகளை உண்டாக்குகிறது. அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு போய் விடுகிறது. அப்ப இந்த வேத பகுதி சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். அப்ப வாழ்க்கையில இந்த சந்தோஷத்துக்காக அநேக இடங்களுக்கு நாம் போகிறோம். சந்தோஷத்தை தேடி எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா கிடைக்கிறது இல்லை. என்னதான் காசு செலவு பண்ணாலும், என்னதான் நேரத்தை செலவு பண்ணாலும், என்னதான் நம்ம எங்கெங்கேயோ இந்த சந்தோஷத்துக்காக போனாலும் அந்த சந்தோஷம் முழுமையாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்ப? அவருடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அவருக்குள்ள நம்ம இருந்தா, அவர் வார்த்தையின்படி நம்ம செஞ்சா குழப்பமே இல்லாம சந்தோஷம் உருவாங்க. சில நேரத்துல அநேக குழப்பங்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது. நிறைய காரியங்கள்ல நம்ம சொல்லலாம். எவ்வளவோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற குழப்பங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்க வைக்கிறது. 4 பேர் சொந்தக்காரங்க கூடி சந்தோஷமா இருக்கிறோம்னா அதுல ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி, சஞ்சலப்படுத்தி, வேதனைப்படுத்திட்டு போயிடுறாங்க. இந்த சந்தோஷத்தை களைத்துட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் விரும்புறது என்ன? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படின்னா, ஒரு பிறந்தநாள் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. மனுஷர்கள் எல்லா சந்தோஷத்தையும் கெடுக்கிறவர்களா இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள். நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கற்றுக் கொடுக்கிறவர். அவருடைய இடத்துக்கு போனா, அவருடைய சமூகத்துக்கு போனா, அவருடைய வார்த்தையை கேட்டா, இன்னைக்கு யார் யாரையோ கேட்டீங்க, யார் யாரையோ பார்த்துட்டீங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்கெங்கேயோ போயிட்டீங்க, சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கு வாங்க. அவர் உங்களுக்காக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வைப்பார். கண்களை போய் நாம் செபிக்கலாம். கிருபையை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலை காட்சியமைக்கிறோம். நாளும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படியாக எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னது போல, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் என்று எத்தனையோ காரியத்துல போய் நாங்கள் விழுந்து சிக்கி தவிக்கிறோம். இந்த சந்தோஷத்துக்காக போய் 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 கடன் மேல கடன் பட்டிருக்கோம். இந்த சந்தோஷத்துக்காக போய் 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 எல்லா காரியத்திலும் நாங்கள் கேவலப்பட்டிருக்கோம். இதனால் அதெல்லாம் மாறும். கர்த்தருக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது அது எங்களுக்கு ஆண்டவரே சந்தோஷமாக மாறும். அநேக காரியத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா தெளிவில்லாதபடி குழப்பத்துல அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறோம், மாற்றி விடுகிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை இல்லாதபடி மாற்றுங்க. வார்த்தையின்படியாக
கேட்கிற ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. மீட்பரை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாக மாற்றுவார்.